ஜி தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மருத்துவம் பாம்பு கடிக்கான மருத்துவம். பாம்பு கடிக்கான மருத்துவம் ஏன் பார்க்குறோம்னா, நிறைய பேர் இதுக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. எல்லா மருத்துவத்தையும் சொல்கிறீங்க, இந்த பாம்பு கடிக்கு மருத்துவத்தை சொல்ல மாட்டீங்கன்றாங்க. பாம்பு கடிக்கு மருத்துவம் சொல்ல முடியாமல் இல்லைன்னு எல்லாருக்கும் அது இங்கே பாம்பே இப்போ குறைஞ்சி போச்சு. பாம்பு கடிக்கின்றது ரொம்பவும் குறைஞ்சி போச்சு. எங்கேயோ ஒரு இடத்துல தான் பாம்பு இருக்குது, கிராமத்திலேயே பாம்பு இல்லாமல் போயிடுச்சு. அந்த அளவுக்கு இன்றைக்கி எலிகளுக்கு விஷம் வச்சதால் பாம்புகள் இறந்துருச்சு. எலிகளுக்கு விஷம் வைக்க வைக்க பாம்புகள் எல்லாமே நமக்கு நன்மையை செய்யுது. இது நிறைய பேருக்கு தெரியாது. நமக்கு தீங்கு செய்கிற பூச்சிகளை பாம்பு பிடிச்சி சாப்பிட்றோம். அதனால் பாம்புகள் இருக்கிறதால நமக்கு தான் ரொம்ப நன்மை. ஏன்னா எரிப்பூச்சி வேறு பூச்சிகளை எல்லாத்தையும் பாம்புகள் சாப்பிட்றோம். இந்த பாம்பு கடிச்சிருச்சுன்னா பயப்பட வேண்டியது கிடையாது. வாழை மட்டை சாறை ஒரு 1/2 லிட்டர்லேருந்து ஒரு 750 மில்லி, 500 மில்லியிலேருந்து 750 மில்லியை நம்ம அரைச்சி குடிச்சிட்டோம்னா விஷம் 8 மணி நேரம் ஏறாது. 8 மணி நேரத்துக்குள்ளே நம்ம எந்த ஒரு ஆஸ்பத்திரிக்கோ எந்த ஒரு மருத்துவரையோ தேடி போய் அந்த மருத்துவம் செஞ்சு நம்ம புழைச்சிக்கலாம். அதனால் முதல் உதவியாக வாழை மட்டை சாறு தான் குடிக்கணும். ஏன்னா வாழை மட்டை எல்லா இடத்துலையும் கிடைக்கும். ஒரு கல்யாண வீட்டில் இருக்கும், ஒரு விசேஷ வீட்டில், எந்த வீட்லையாவது மட்டை இருக்கும். அது தண்டு தான் சாறு எடுக்கணும்ல. மட்டையிலிருந்து எந்த பகுதியிலேருந்து சாறு எடுக்கலாம். புழிஞ்சதுமே சாராக தான் வரும். அதுலேருந்து ஒரு 1/2 லிட்டர்லேருந்து 750 மில்லி அளவுக்கு குடிச்சிட்டோம்னா விஷம் ஏறுறது கட்டுப்படும். அதுக்கப்புறம் இந்த நஞ்சு அறுப்பான், இந்த கொடி நஞ்சறுப்பான் இதுக்கு பேர். இதே நஞ்சு அறுக்கக்கூடிய கொடி. இதுக்கு மாற்று பெயர் வெள்ளை குறிஞ்சான்னு சொல்லுவாங்க. இது நஞ்சு அறுப்பான். இந்த நஞ்சுக்களை முறிக்கக்கூடியது. இது பாம்பு விஷத்தை ரொம்ப வேகமாக கட்டுப்படுத்தக்கூடியது. இந்த நஞ்சு அறுப்பான் இலையை வச்சு நம்ம பயன்படுத்தலாம். நஞ்சு அறுப்பான் இலை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பயப்படாமல், நம்ம அந்த எந்த பாம்பு கடிச்சிருந்தாலும் பயப்படாமல் இந்த நஞ்சறுப்பான் இலையை ஒரு 10 இலை எடுத்துக்கிறணும். ஒரு 10 இலை எடுத்துகிட்டு எரிக்கலம் பூ, எருக்கு விஷம்னு சொல்லுவாங்க. எல்லாரும் விஷம்னு சொல்லி பயந்துட்டு இருக்காங்க. விஷம் கிடையாது, எல்லாமே நன்மையை செய்யும். இந்த பாம்பு விஷமே இன்னைக்கு மருந்தாக தான் கொடுக்குறாங்க. பாம்பினுடைய விஷத்தை எதுக்கு விலைக்கு வாங்குறாங்க? தங்கத்தை விட விலை 5 மடங்கு கூட கொடுத்து வாங்கிட்டு போய் அங்கே கடல்லையா கொட்டுறாங்க? இல்லையே, அத்தனையும் மருந்தாக தான் செய்கிறாங்க. அதனால் பாம்பு விஷமும் நமக்கு மருந்தாக பயன்படுது. இந்த எரிக்கலையும் நமக்கு பயன்படுது. இந்த எரிக்கலையை ஒரு 5 பூக்கள், இதிலேருந்து 5 பூவை பறிச்சா போதும். இந்த 5 பூவை பறித்து இதோட சேர்த்து 10 இலையை சேர்த்து இதோட சேர்த்துக்கிறணும். இது கூட வெத்தலை, காட்டு வழியில் வெத்தலை கிடைக்காது. இருந்தாலும் நம்ம நகர்ப்புறத்தில் இருக்கிறதால வெத்தலையில் ஒரு 3 வெத்தலை எடுத்துக்கலாம், 2 வெத்தலை எடுக்கலாம், 5 வெத்தலை எடுக்கலாம். தப்பு கிடையாது. வெத்தலை எவ்வளோ சேர்த்தாலும் தவறு வராது. இந்த வெத்தலையை ஏன் சேர்க்கறோன்னா, இது தாம்பூலம்னா இறைவனுக்கு முதல்ல வைக்கிறது. அதனால பாம்பினுடைய விஷத்தை இறக்கிறதுல இதுவும் ஒரு முக்கிய பங்கு. இந்த வெத்தலை ரொம்ப முக்கியமாக வேலை செய்யுதுன்னா வயிற்று உபாதைகளை சரி பண்ணும். வயிற்றில் எந்த பகுதியில் போய் விஷம் கண்டிப்பாக பாதிக்குதோ அந்த பகுதியை காப்பாற்றக்கூடியது இந்த வெத்தலை. எரிக்கலம்பூ என்ன செய்யும்னா, அதை சீக்கிரம் உள்ள செயல்பட விடாமல் அப்படியே அங்கங்கே நிறுத்தும். அந்த விஷத்தை ஓட விடாமல் நிறுத்தக்கூடியது இந்த எரிக்கலை. நஞ்சறுப்பான் ரத்தத்தை சுத்தம் செய்கிறது. இதோட சேர்ந்து இந்த கண்ணு பீழைன்னு சொல்லுவோம். இதுக்கு மாற்று பெயர் கூழப்பூ, சிறு பீழை, இது பொங்கப்பூ, காப்புன்னு ஒவ்வொரு ஊருக்கு ஒரு பேர் இது. ஏன்னா பொங்கலுக்கு அது வாசலில் கட்டி வச்சுருப்பாங்க. ஏன் கட்டி வச்சுருக்காங்கன்னு நிறைய பேருக்கு தெரியாது. இதை கட்டி வச்சுருக்குன்னா, அந்த காலத்தில் வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு பாம்பு கடிச்சிருந்தா இதை உருவி திங்க சொல்லிட்டு ஒரு 5 மிளகையை மென்று சாப்பிட சொல்லி ஒரு 3 வெத்தலையை கொடுப்பாங்க. மாட்டுக்கோமியமோ ஆட்டுக்கோமியோ ஒரு 2 சரங்கு வாயில் கொடுத்துட்டாங்கன்னா அந்த குழந்தை இறக்காது. ஏன்னா இந்த கண்ணு பிழை மட்டுமே அந்த அளவுக்கு காப்பாற்றும். அந்த அளவுக்கு இதுக்கு மருத்துவத்தன்மை வாய்ந்தது. இது எல்லாத்தையும் சேர்க்கும்போது நம்ம எந்த பாம்பாக இருந்தாலும் பயப்பட வேண்டியது இல்லை. பாம்பினுடைய விஷத்தை முறிச்சு தலைக்கு ஏற விடாமல் பார்த்துக்கிறோம். கிட்னியை பாதிக்க விடாமல் பார்த்துக்கிறோம். பாம்பினுடைய விஷம் அதிகரிச்சா முதல்ல கிட்னியை தான் பாதிக்கும். கிட்னியை பாதித்ததுமே நமக்கு பார்வை மங்கினதுமே வாயில் நமக்கு பயத்தில் முறை தள்ளிடும். பாம்பு கடிச்சு செத்தவங்க கொஞ்சம் பேர், 10 பேர். பாம்பு கடிச்சிருச்சேன்னு பயந்து செத்தவங்க 90 பேர். பாம்பு கடிச்ச எந்த ஒரு மாடுமே இறக்காது. மாடோ ஆடோ இறக்காது. ஏன்னு கேட்டால் அது கடிச்சதே அதுக்கு தெரியாது, அதை விஷம் இறந்து. ஆனால் பாம்பு குறுக்க போகும்போது ஒரு மாடு தாண்டிச்சுன்னா அந்த மாடு உடனே செத்து போயிடும். அந்த பாம்பு கொத்திருக்க வேணாம் அந்த மாட்டை. நீங்கள் அப்பயே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள இருதயம் வெடிச்சு போயிருக்கும். ஏன் வெடிச்சிச்சுன்னா அந்த பயத்தில் வெடிச்சிருச்சு. அதே மாதிரி தான் மனிதனுக்கும் அந்த பாம்பு கடிச்சிச்சுன்ற பயம் ஒன்று தான் அவனை கொன்னுடுமே தவிர வேற எதுவுமே ஆகாது. அதனால கொத்திருச்சேன்னு பயப்பட வேண்டியதில்லை. நமக்கு கையிலேயே மருந்து இருக்கு. எல்லாமே மருந்து தான். எந்த ஒரு மருந்துமே நம்ம கையில் கிடைக்கல. எந்த ஒரு இதுன்னா மிளகு ஒன்று போதும். கை நிறைய அள்ளிக்கிங்க. ஒரு 108 மிளகுன்ற கணக்கு இருக்கணும்.
ஆனால் பரவாயில்ல, நம்ம அந்த நேரம் பாம்பு கடிச்சுன்னு உட்காந்து எண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. வாய் நிறைய போட்டு மென்று தின்னு சிறுநீரை வந்து ஒரு 3 முறை அல்லது உப்பு தண்ணி தான் குடிக்கணும். அப்போ போய் உப்பு கரைக்க முடியாது. மாட்டு கோமியம், ஆட்டு கோமியம் அல்லது மனித மூத்திரம் எதையாவது வந்து ஒரு 100 மில்லி அளவு குடிச்சிட்டோம்னா நம்ம உடம்புல விஷம் ஏறுறது கட்டுப்படும். அந்த நேரம் வந்து இந்த மிளகு 108 மிளகு வந்து காரமோ எதுவுமே இருக்காது, ருசி இருக்காது. சாதாரணமாக 5 மிளகு சாப்பிட்டாலே காது வழியாக வந்து புகை வரா மாதிரி இருக்கும். ஆனால் 108 மிளகு சாப்பிட்டோம் காரம் இல்லைன்னா அந்த பாம்பினுடைய விஷம் அதிகரிக்கும். ஏன் அந்த விஷம் அதிகமாக இருக்கு தெரியலன்னா அந்த விஷத்தை குறைக்கிறதுக்காக வேண்டி இந்த மிளகை சாப்பிட சொல்கிறோம். மிளகு சாப்பிடும்போது மூளைக்கு போய் அந்த பாம்பினுடைய விஷம் போகிறதுக்கு முன்னாடி இந்த மிளகினுடைய காரம் போய் அந்த விஷத்தை வந்து கட்டுப்படுத்தும். அதுக்கப்புறம் நம்ம போய் நல்ல ஒரு மருத்துவம் அல்லது நல்ல ஒரு மருத்துவமனையில் போய் அதுக்கான மருத்துவத்தை பார்க்கணும். எத்தனை மருத்துவம் பார்த்தாலும் இந்த மூலிகை மருத்துவத்தில் பார்த்தோம்னா அந்த முழுமையான விஷம் வெளியாகும். முழுமையான விஷம் வெளியாகலை, நாங்கள் போய் ஒரு ஊசியை போட்டால் கரெக்டாக 6 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணில் நீர் வழியும். கண்ணில் ஏன் நீர் வழியுதுன்னா கண்டாக்டர்கிட்ட போவாங்க. உண்மை அது கிடையாது. பாம்பு கொத்தி 6 மாதத்துக்கு அப்புறம் கண்ணில் நீர் வருதுன்னா அந்த பாம்பினுடைய விஷம் இன்னும் அவங்க உடம்புல இருக்குன்னு அர்த்தம். அவங்க என்ன செய்வாங்க, கண்ணில் நீராகுதுன்னு கண்ணை மாற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த கண்ணிலையும் வரும். அது ஏன்னு கேட்டால் பாம்பினுடைய விஷம் வந்து ரத்தத்தில் இருக்குன்னு அர்த்தம். நம்ம இந்த மூலிகை மருந்தை கொடுத்தோம்னா கண்ணில் வந்து நீர் வர்றது நிற்கும். அந்த பாம்புகளினுடைய நஞ்சை அறுக்கக்கூடிய நஞ்சறுப்பானை நம்ம கொடுக்குறோம். எரிக்கலை எப்படியாப்பட்ட இதுக்கும் வந்து சாதாரணமாக கிராமப்புறத்தில் ஆடு மாடு மேய்க்கிறவங்க இந்த பாம்பு பிடிக்கிறவங்கள போய் பார்த்தீங்கன்னா பாம்பு கொத்திடும். நம்மனா பதறும். அவனை ஒன்றும் அப்படியே தூக்கி போட்டு கொஞ்சோண்டு எரிக்கலம் பூவும் இந்த கண்ணுப்புள்ள பூவையும் எடுத்து வாயில் போட்டு மென்று கொஞ்சம் சிறுநீரை கொடுத்து ஈர துணியை போற்றி படுக்க போட்டு போயிடுவானுங்க. ஐயா என்னையா பாம்பு கொத்திச்சுன்னா அவன் 4 மணி நேரத்துக்கு அப்புறம் எழுந்திரிச்சு போயிடுவான்னா அவன் அதே மாதிரி எழுந்திரிச்சு போயிடுவாங்க. அதை நாங்கள் கண்ணால் பார்ப்போம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த எரிக்கிளம்பூ வேலை செய்யும். எரிக்கலை வந்து விஷம்னு சொல்லுவாங்க. ஆனால் எரிக்கலை வந்து நம்ம விஷத்தையே காப்பாற்றிடும். முள்ளால் தான் எடுக்கணும் மாதிரி விஷம்தான் முறிக்க முடியும். அந்த இதில் வந்து இந்த எரிக்கிளம்பூ ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும். மிளகு எந்த ஒரு பூச்சி கடிச்சிருச்சு, பாம்பு கடிச்சிச்சு எதுவுமே எங்களுக்கு தெரியாதுன்னா கொஞ்சம் மிளகு எடுத்து இந்த வெத்தலையில் வச்சு சாதாரணமாக 7 மிளகு எடுத்தால் போதும். இவ்வளோ மிளகு எடுத்து இப்படியே வெத்தலையில் மொத்தமாக மடித்து மென்று சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா விஷம் ஏறுறது கட்டுப்படும். விஷம் ஏறுறது கட்டுப்பட்டாலே நம்ம அடுத்து எந்த மருத்துவத்துக்கு போகலாம். உயிரை காப்பாற்றணும். அதுக்கு இந்த மருத்துவம் அந்த மருத்துவம் தான் இல்லை. இன்னும் சில பேர் என்ன செய்வாங்க, பாம்பு கடிச்சிருச்சு வைத்தியர்கிட்ட போனால் முதல் சாமியை கும்பிடுவாங்க, ஜோசியம் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் மருந்து கொடுக்கலாமா வேணாமான்னு பார்ப்பாங்க. அப்படி செய்கிறது பெரிய தவறு. மருத்துவம் செய்கிறவங்கள அங்கே வீட்டில் இருந்தால் எந்த ஒரு ஜோசியமோ எந்த ஒரு இதுவும் பார்க்கக்கூடாது. ஏன்னா அவனுக்கே உயிர் போகும்போது ஜோசியம் பார்த்து என்ன செய்ய, கண்டிப்பாக அவனை காப்பாற்றணுன்ற ஒரு எண்ணத்தில் இருந்தோம்னா அவன் வந்து புழைச்சிக்குவான். அதனால் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம கொடுத்தோம்னா அது சிவனுக்கு உகந்ததாக இருக்கும். சிவனை வேண்டிட்டு நம்ம கொடுத்தோம்னா அது தப்பே வராது. சிவன் தான் இதுக்கெல்லாம் வந்து மூல காரணமாக அந்த நஞ்சறுப்பான் செடிக்கும் எல்லாத்துக்கும். அதனால தான் அந்த பாம்பினுடைய விஷம் இறங்கும். அதனால பாம்பு நல்லதை தான் செய்யும். அதுவாட்டுக்கு அது வேலையை பார்க்கும். நம்ம தான் போய் அதை மிதித்து அதை வந்து வம்பா போய் அடிப்புமே தவிர அது யாரையும் தேடி வந்து கடிக்காது. அதுக்கு உணவு இல்லாததால் ஊரை நோக்கி வருது. முந்தி வந்து எலி இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. இன்றைக்கி கோழி குஞ்சியை பிடிக்கிறதுக்கு கிராமத்துக்குள்ளே வரும். நகர்ப்புறங்களில் வருதுன்னா ஏதாவது ஒரு எலியோ எதையாவது பிடிக்க வந்திருக்கோம். நம்மளை யாருமே வந்து அது வந்து எந்த ஒரு தொந்தரவும் செய்யாது. அது பாட்டுக்கு போயிடும். அதை வந்து அடிக்க வேண்டாம். பாம்புகள் இருப்பது நல்லது. இது ஏன் அரசு சொல்கிறாங்கன்னா நிறைய பூச்சிகள் வந்து விஷப்பூச்சிகளை வந்து அது பிடிச்சி சாப்பிட்றதால குழந்தைகளுக்கு வர வேண்டிய முதல் நோய்கள் எல்லாம் தடுக்குது. இது மறைக்கப்பட்ட உண்மை. இந்த மருந்தை வந்து நேரடியாக அப்படியே எடுத்து மென்று சாப்பிடலாம், அரைச்சும் சாப்பிடலாம். இது நேர்முகமாக ஏன் அரைச்சி சாப்பிடலான்னா இது அரைக்கிறதுக்கு நேரம் பத்தாது. ஏன்னா பாம்பு கடிச்சதும் பதட்டத்தில் தான் இருப்பாங்க. அதில் கொஞ்சம் எடுத்து மொத்தமாக மென்று தான் சாப்பிடுவாங்க. இதை அரைச்சி சாப்பிடலாம், தப்பு கிடையாது. இதில் 10 இலை கண்டிப்பாக எடுத்துக்கிறணும். 10 இலை நஞ்சறுப்பானில் 10 இலையும், எரிக்கலையில் பூவில் ஒரு 5 பூவும், வெத்தலையில் ஒரு 3 வெத்தலை எடுத்துக்குங்க. காப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு, காப்புன்ற இந்த சிறுபிள்ளையை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு, மிளகு வந்து ஒரு 7 மிளகுலேருந்து 12 மிளகு வரைக்கும் எடுத்துக்கலாம். இது மொத்தமாக எடுத்து மென்று சாப்பிட்றணும். இதை மருந்து அரைச்சி கொடுக்கணும்னா குழந்தைகளுக்கு தான் கொடுக்கணும். பெரியவங்க வந்து மென்னே சாப்பிட்றலாம். இதை அரைக்கிற முறையை இப்போ பார்ப்போம். இந்த மருத்துவ கலவையை வந்து கலந்து வச்சுருக்கோம்.
இந்த கலந்து வச்சதை வந்து நேரடி அப்படியே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்டாலே போதுமானது. இந்த 1 ஸ்பூனுக்கு அளவு சாப்பிட்டாலே பாம்பினுடைய விஷமானது குறைய ஆரம்பிச்சிடும். இதே குழந்தைகளுக்கு ஏதாவது விஷத்தன்மை இருந்துன்னா இதை நம்ம மென்று சாப்பிட்டு மூக்குலேயும் காதுலேயும் ஊதி விட்டோம்னாலே இந்த விஷம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். குழந்தைங்க சாப்பிட முடியாத குழந்தைங்களுக்கு வந்து சின்ன குழந்தைங்க வந்து அலறும், சாப்பிடாது. நம்ம மென்று அது காதுலேயும் மூக்குலேயும் ஊதி விட்டாலே இந்த வாசம் பட்டாலே பாம்பினுடைய விஷமோ அல்லது பூச்சியினுடைய விஷமோ எந்த விஷமாக இருந்தாலும் குறைஞ்சிரும். அந்த அளவுக்கு இந்த மருந்துக்கு வந்து இதனுடைய சக்தி அதிகமான சக்தி. நஞ்சு அறுப்பான்னா அந்த நஞ்சை அறுக்கக்கூடியது இந்த நஞ்சு அறுப்பான். எரிக்கலம்பூவினுடைய தன்மை வந்து அதிகரிக்கும். இந்த எரிக்கலம்பூ வந்து ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். எரிக்கலம்பூ வந்து சாதாரணமாக நினைக்கக்கூடாது. எரிக்கலம்பூ நிறைய நன்மையை செய்யும். எரிக்கலம்பூ சாப்பிட்டு யாரும் இறக்கவும் மாட்டாங்க, எந்த ஒரு தவறும் நடக்காது. விஷத்தை முறிக்கக்கூடியது. இந்த கண்ணுப்பிழை செடியை வந்து நம்ம நேரடியாக சாப்பிடலாம், காய்ச்சி சாப்பிடலாம். எந்த வகையில் மாற்றி மாற்றி சாப்பிட்டாலும் அது வந்து 100 வகை மருந்துக்கு வந்து சமமானது. ஒவ்வொரு மூலிகையிலையும் நம்ம 100 வகை மருந்தை நம்ம செய்யலாம். ஏன் அந்த அளவுக்கு செய்யலான்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு ஒவ்வொரு மூலிகையிலையும் தனித்தனி தன்மை வாய்ந்தது. இந்த கண்ணுப்பிழையை நேரடியாக சாப்பிட்டா எந்த தவறும் வராது. இது சிறுநீரகத்தை காப்பாற்றக்கூடியது. அதனால தான் இதை கொடுக்குறாங்க. பாம்பு கொத்துனதுமே சிறுநீரகம் தான் பழுதடையும். அந்த சிறுநீரகத்தை காப்பாற்றணும்னா இந்த கண்ணுப்புழை சாப்பிட்டோம்னா சிறுநீரகத்தை பாதுகாத்துக்கிறோம். இதில் வெத்தலை வந்து உள்ள ரத்தங்களை வந்து சுத்தம் செய்யக்கூடியது. இந்த ரத்தத்தை சுத்தம் செய்யும் போது பாம்பினுடைய விஷத்தை கட்டுப்படுத்தக்கூடியது. இந்த எரிக்கலம்பூவோ வேகமாக செல்ல விடாமல் அந்த ரத்தத்தை வந்து சுத்திகரிப்பு செஞ்சு மெதுவாக செல்ல விடும். வேகமாக போனாலே மூளைக்கு போயிடும். இந்த நஞ்சறுப்பான் வந்து உள்ள விஷத்தை சுத்தம் பண்ண ரத்தத்தில் உள்ள விஷத்தை வெளியேற்றக்கூடியது. இது கலந்த 5 பொருள்களும் சேர்ந்த கலவையை நம்ம சாப்பிடும் பொழுது உடலில் உள்ள பாம்பினுடைய விஷம் வந்து குறைஞ்சி உடல் ரத்தம் சீராகி அவங்க உயிர் பிழைப்பாங்க. இந்த மருத்துவத்தை நீங்கள் செய்து இந்த பாம்பு கடியிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, நமது நிலையத்துக்கு வந்த கடிதத்தில் திருச்செங்கோடை சேர்ந்த கலாராணி என்னும் பெண் எழுதியுள்ளார். அவருக்கு வந்து சரவாங்கி என்றால் இந்த முடக்குவாதம் நோய் வந்து 4 வருடமாக கஷ்டப்படுறேன்னு எழுதியிருக்காங்க. 4 வருடமாக எந்தெந்த மருந்தோ சாப்பிட்ருக்காங்களாம், சரியாகலைன்னு சொல்லி எழுதியிருக்காங்க. 4 வருடத்துக்கு முன்னாடி சிக்கன்குனியா காய்ச்சல் வந்துச்சு. அந்த சிக்கன்குனியா காய்ச்சலில் மாட்டியிருப்பாங்க. அதனால் அது வந்து சரியாகாது, விரல்கள் குண்டாக இருக்குது எல்லாம் சொன்னாங்க. மலச்சிக்கலை முதல்ல போக்கணும். சாயந்தரம் மாலை வேளையில் வந்து இவங்க வந்து நல்ல பழங்கள் சாப்பிடணும். நல்ல பழங்கள் நாட்டு பழம் அல்லது செவ்வாழை பழம் இல்லைன்னா பூம்பழம் இந்த மாதிரி பழம் வந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா அந்த மலச்சிக்கல் சரியானா அந்த கை கால் வீக்கங்கள் குறையும். அந்த கை கால் வீக்கம் குறையணும்னா அவங்க குறைஞ்சது 2 கிலோமீட்டராவது தினந்தோறும் நடக்கணும், வேர்க்கணும். நம்ம உடல் முழுவதும் வேர்க்கணும். அப்போ தான் வந்து அந்த இது சரி வரும். இவங்க வந்து வீட்டிலே உட்காந்து ஆவி பிடிக்கணும். ஆவி பிடிக்கிறது எப்படின்னா, ஒரு துண்டை கட்டிட்டு மஞ்சனத்தி இலை, வேப்ப இலை, நொச்சி இலை, எலுமிச்சை இலை, அது கூட சேர்ந்து துளசி இதெல்லாம் சேர்த்த கலவையில் கொஞ்சம் சுக்கு, ஒரு 20 மிளகு, ஒரு 50 கிராம் அளவுக்கு மஞ்சள் பொடி, இதை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு காய்ச்சி நல்லா ஒரு 3 லிட்டர் தண்ணியில் காய்ச்சி எடுத்து வச்சுட்டு நம்ம வீட்டிலேயே போர்வையை பொத்திட்டு உள்ளே போய் துண்டை கட்டிட்டு போய் உட்காரணும். துண்டை கட்டிட்டு உட்காந்துட்டு அந்த பாத்திரத்தை வந்து மூடி போட்டுக்கணும். மூடி போடாமல் அப்படியே வச்சு உள்ளே போய் உட்காந்து அடுத்த நிமிஷமே தூக்கி போட்டு வெளியில் ஓடியாந்துருவோம். ஏன்னா முகத்தில் அந்த அளவு புகை அடிக்கும். நல்லா கொதிச்சு இருக்கும்போது அதை வீட்டில் நல்லா அடுப்பில் கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு வந்து உள்ளே வச்சுக்கிறணும். பாத்திரத்தை கொண்டு போய் நம்ம அடி வயிற்றுக்கு நேராக வச்சுட்டு நம்ம ஒரு சின்ன ஒரு முக்காலியில் உட்காந்து அதை அதுக்கு நேரம் உட்காந்து பொத்திட்டு அந்த துண்டை கலட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த கை, விரல், கால் எங்கெங்கே நமக்கு வலி அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல இந்த புகைப்படும்படியாக இருக்கணும். இது வந்து மாதம் ஒரு முறை தான் பிடிக்கணும். இந்த மாதம் ஒரு முறை பிடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து நடைப்பயிற்சி நிறைய செய்யணும். ஏன்னா உள்ள கெட்ட நீர்கள் வந்து வேர்வையில் வெளிவந்தால் தான் அந்த வலி நிற்கும். ஏன்னா விரல்கள் குண்டாக இருக்குதுன்னு எழுதியிருக்காங்க, முட்டி வீங்கி இருக்குதுன்னு எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து மலச்சிக்கல் இருக்குது. மலச்சிக்கல் இருந்தால் அந்த வலி வந்து குறையாது. மத்தியான வேளையில் கம்மங்கூழ் குடிக்கணும். ஏதாவது ஒரு கூழ் குடிக்கணும். அது கேப்பக்கூழ் குடிக்க வேண்டாம். கேப்பக்கூழ் குடிச்சிங்கன்னா மலச்சிக்கல் அதிகமாகுமே தவிர சரியாகாது. சாப்பாட்டினுடைய அளவை கொஞ்சம் கூட்டுங்க. கொஞ்சமாக சாப்பிடாதீங்க. ஒரு 3 இட்லி சாப்பிட்றவங்க ஒரு 4-5 இட்லி வரைக்கும் சாப்பிடுங்க. வெறும் இட்லியெல்லாம் சாப்பிட்டா வந்து சத்தே கிடையாது. அதுக்கு பேர் வந்து என்ன தெரியுங்களா, அந்த காலத்தில் பலகாரம். வாங்க எங்கள் வீட்டில் பலகாரம் சுட்டுருக்கேன்னு வாங்க. ஏன்னா வீட்டில் ஏற்கனவே ஒரு ரவுண்டு சாப்பாட்டை சாப்பிட்டு வந்திருப்பான். அதுக்கு மேலே இங்கே 10 இட்லியை சாப்பிடுவான். பலகாரம்னா அதுதான் பலகாரம். பலகாரத்தையே இன்றைக்கி சாப்பாடாக வச்சுட்டாங்களே, அப்புறம் எப்படி நல்லாயிருக்கும்?
அந்த மாதிரி நம்ம அந்த மாதிரி சாப்பிட முடியாது. நம்மளால் முடிஞ்ச அளவு சாப்பிடணும். சாப்பாட்டை குறைச்சிங்கன்னா ரத்தம் குறைஞ்சி போகும். ரத்தம் குறைஞ்சின்னா கை கால் வந்து குறக்கொலி பிடிக்கும். குறக்கொலின்னா எல்லாமே முள்ளு குத்துற மாதிரி குத்தும். முள்ளு குத்துற மாதிரி குத்துனா கை கால் வீக்கமாக இருக்கும், வலி தாங்க முடியாது, எதையுமே இறுக்கி பிடிக்க முடியாது. நம்ம வந்து அதிகமாக நடைப்பயிற்சி கொடுக்கணும். நடைப்பயிற்சி கொடுத்தா தான் இந்த முட்டி வலியெல்லாம் குறையும். வேர்க்க வேர்க்க தான் இது வந்து சரியாகும். இதுக்கு வந்து மருந்தா வந்து மஞ்சனத்தி, மலைவேம்பு, வேம்பு, வாத நாராயண, வாத மடக்கி இதை எல்லாத்தையும் சேர்த்து எல்லாத்துலேயும் வந்து ஒரு 50-50 கிராம் எடுத்துக்குங்க. நல்லா இடிச்சுக்குங்க. அது கூட மிளகு ஒரு 10 கிராமு, சுக்கு ஒரு 10 கிராமு, சித்திரத்தை ஒரு 10 கிராமு, திப்பிலி வந்து 20 கிராம். இந்த கலவையை சேர்ந்து நல்லா இடித்து நிழல் காய்ச்சல் போட்டு இதை பவுடரை அரைச்சி வச்சு தினந்தோறும் ஒரு டீப் மாத்திரை அளவுக்கு, இந்த டீப்பில் மாத்திரையில் போடுறாங்க பார்த்தீங்களா, ஒரு 1/2 கிராம் வரும். அந்த அளவுக்கு நீங்கள் தேனில் குழைச்சி சாப்பிட்டு வந்தீங்கன்னா கை கால் வலிகள் சரியாகும், முட்டி வீக்கங்கள் குறையும். மலச்சிக்கலை போக்கணும். மலச்சிக்கலை போக்காமல் எந்த நோயும் சரியாகாது. மலச்சிக்கல் சரியில்லைன்னா கண் பார்வை கெட்டுரும், கை கால்கள் முடமாயிரும், கை கால்கள் நீட்டவோ மடக்கவோ முடியாது, நீங்கள் நினைச்சதை செய்ய முடியாது. அதனால் மலச்சிக்கலை முதல்ல போக்குங்க. சிறு தானியங்கள் அதிகமாக எடுத்துக்கணும். சிறு தானியங்கள்னா கம்பு, சோளம், இரும்பு சோளம், வரகு, திணை, சாமை, குருதவாளி இந்த மாதிரி அரிசிகளை வந்து பயன்படுத்த கற்றுக்கிறணும். அதெல்லாம் வந்து உணவாக எப்படி செய்யறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். இதெல்லாம் சாப்பிட்டு வந்தாங்கன்னா இந்த முடக்குவாதன்ற இந்த சரவாங்கி நோய் வந்து சரியாயிடும். ஒரு அம்மா எழுதியிருக்காங்க, அவங்க வந்து பேர் எழுதலை. அவங்களுடைய பொண்ணுக்கு வந்து மாதவிடாய் தடை இருக்கிறது. அவங்களுக்கு அந்த பெண்ணுக்கு வந்து நீர் கட்டி இருக்குதுன்னு எழுதியிருக்காங்க. எவ்வளவோ கஷ்டப்பட்டு பார்த்தாலும் மாதவிடாய் வந்து சில நேரம் அதிகமாக போய்கிட்டு இருக்கு, சில நேரம் மாதவிடாயே போகலன்னு எழுதியிருக்காங்க. மாதவிடாய் போகல, அதனால் அதிகமாக போனதை வந்து ரொம்பவும் போயிடுது, போகலன்னா சுத்தமாக போகலன்னு இருக்காங்க. அவங்களுடைய ரத்த அளவு, ஹீமோகுளோபின் அளவு வந்து 3.5 கிராம். 3.5 கிராம்னா நடக்கவே முடியாது. அவங்க வந்து மருத்துவமனைக்கு சென்று போய் ஒன்று ரத்தம் ஏற்றி தான் ஆகணும். அவங்கெல்லாம் வந்து நாங்கள் போய் மூலிகை மருத்துவம் செய்கிறோம், அந்த மருத்துவம் செய்கிறோன்னு தவறு செய்யாதீங்க. ஏன்னா 3.5னா நிற்கவும் முடியாது, நடக்கவும் முடியாது, படுத்தே தான் இருக்கணும். அந்த அளவு தான் இருக்கும். ஏற்கனவே 4 பாட்டில் ரத்தம் ஏற்றிருக்காங்க. 4 பாட்டில் ரத்தம் ஏற்றினாலும் அந்த அவங்களுக்கு போகிற ரத்தம் நிற்கலைன்னு எழுதியிருக்காங்க. ஏன்னா ரத்தம் அதிகமாக போக போக அவங்களுடைய உடல் பலம் குறைஞ்சிட்டே போகும். இப்போது அசோகா மரத்து இலையில் 4 கிராம்பும் ஒரு ஏலக்காயும் அரைச்சி நம்ம சாப்பிட சொன்னோம். அது சாப்பிட்டதும் வலி குறையுது அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு ரத்தம் அதிகரிக்கணும்னா கஜரிக்காயின்றதே வந்து பேரிச்சம்பழத்திலே காஞ்சி போயிருக்கும். இந்த காஞ்ச பேரிச்சம்பழத்தை ஒரு 5 பழத்தை நறுக்கி பொடி பொடியாக நறுக்கி அதோடு சேர்ந்து பீட்ரூட்டை வந்து அதே அளவுக்கு சம அளவு நறுக்கி அதை ரெண்டுத்தையும் ஒன்றா தண்ணியை ஊற்றி, ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி கொதிக்க விட்டு அந்த தண்ணியை வடிகட்டி கீழே ஊற்றிட்டு அந்த காயை சாப்பிட சொல்லணும். அப்போ வந்து ரத்தத்தின் அளவு வந்து சிறுக சிறுக கூடும். அது மட்டும் இல்லாது பேரிச்சம்பழத்தை 2ஆ அறுத்து, பேரிச்சம்பழத்தை இப்போ இருக்கிற கோதுமை இருக்கு இல்லையா, சம்பா கோதுமையில் நல்லா கொஞ்சம் தண்ணியை கரைச்சி முக்கி பஜ்ஜி மாதிரி எடுத்து எண்ணெயில் போட்டு எடுத்து வச்சு அதை ஒரு நேரம் சாப்பிட சொல்லணும். கொஞ்சம் கொஞ்சம் புஷ்டியாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த நான் ஏற்கனவே சொன்ன ஒரு ஆப்பிள், ஒரு கேரட்டு, 1/4 பங்கு பீட்ரூட்டு இது தினந்தோறும் 2 வேளை கொடுக்கணும். ஏன்னா ரத்தம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ரத்தம் கம்மியாக இருக்கு, தினந்தோறும் போய் பாட்டிலில் ரத்தம் ஏற்ற முடியாது. ரத்தம் ஏற்றிக்கிட்டே இருந்தால் அது பெரிய சிக்கலாயிடும். ஏன்னா எப்போ எல்லாருக்கும் அடிபட்டு வந்தவங்களுக்கு கொடுக்கவே இன்றைக்கி ரத்தம் இல்லை. தினந்தோறும் இவங்களுக்கு ரத்தம் கொடுக்க மருத்துவமனையிலே மறுக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம தான் ரத்தத்தை உற்பத்தி பண்ணணும். சாப்பாட்டினுடைய அளவை சிறுக சிறுக கூட்டணும். ஏன்னா 3.5 இருக்கும்போது சரியாக பசி எடுக்காது, அவங்களால நடக்க முடியாது. அதனால் அவங்களுடைய பெண்ணுக்கு இருக்கிற அந்த நீர்க்கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீர்க்கட்டி இருந்தால் கலர்ச்சிக்காய் ஒரு 3, கலர்ச்சிக்காயின்னு சொல்லி நாம் காட்டியிருக்கிறோம். அந்த கலர்ச்சிக்காய் 3, ஒரு துளசியை வந்து ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறோம். துளசி 10 கிராம், ஒரு 3 கலர்ச்சிக்காய். இந்த கலர்ச்சிக்காய் நல்லா அரைச்சி தூளாக பவுடராக அரைச்சி நல்ல ஒரு ஜலிச்சு எடுத்து அதோடு சேர்ந்து இந்த துளசி சாறு ஒரு 10 கிராம் அளவுக்கு சேர்த்து முட்டையில் உள்ள வெள்ளைக்கரு எடுக்கணும். முட்டையில் உள்ள வெள்ளைக்கருனா அந்த முட்டை வந்து நல்லா கொஞ்சம் நீட்டாக இருக்கிற முட்டையாக எடுக்கணும். உருண்டையாக இருக்கிற முட்டை வந்து பெட்டக்கோழி முட்டைன்னு சொல்லியிருக்கேன். நீட்டாக இருக்கிற முட்டை வந்து சேவல் முட்டைன்னு சொல்லியிருக்கேன். சேவல் தான் அதில் பொரிக்கும். அப்போது வந்து பெண்ணுக்கு வந்து இந்த நோய்க்கு வந்து அந்த முட்டையில் உள்ள வெள்ளைக்கருவை எடுத்து அந்த வெள்ளைக்கருவில் வந்து இந்த துளசி சாறு கலந்த
இந்த கலர்ச்சிக்காயை போட்டு நல்லா நல்லெண்ணெயில் பொரிச்செடுத்து ஒரு 3 நாளைக்கு அவங்களுக்கு கொடுத்தோம்னா அந்த நீர்க்கட்டியினுடைய கஷ்டம் குறையும். நீர்க்கட்டிகள் மெதுவாக தான் கரையும். மெதுவாக கரைஞ்சிருக்குன்னு இருக்காங்க. கரைஞ்சிருந்தாலும் ரத்தம் போய்கிட்டே இருக்குன்றாங்க. ரத்தம் அதிகம் போனால் அந்த ரத்தத்தை நிப்பாட்டணும்னா தேங்காய் ஒன்று, ஒரு முழு தேங்காய் எடுத்துக்கிறணும். அந்த முழு தேங்காய் எடுத்து நல்லா அரைச்சி எடுத்து 250 மில்லி, ஆனால் இவங்க 3.5 இருக்குதுன்றாங்க ஹீமோகுளோபின், அவங்களால அவ்வளோ குடிக்க முடியாது. 100 மில்லி அளவுக்கு தான் தேங்காய் பால் குடிக்க முடியும். 100 மில்லி அளவுக்குன்னா அரை முடி தேங்காயில் 100 மில்லி தேங்காய் பால் எடுக்கலாம். அதோடு சேர்த்து ஒரு 4 இலை மருதாணி இலை, 4 மருதாணி இலை எடுத்து அரைக்கணும். ஒரு மிளகு அளவில் பாதி எடுத்து சுண்ணாம்பு சேர்க்கணும். மிளகு அளவு எடுக்கக்கூடாது, மிளகு அளவில் பாதி எடுக்கணும். மிளகு அளவில் பாதி எடுத்து அந்த சுண்ணாம்பு இந்த கலந்த கலவையை 100 மில்லி தேங்காய் பாலில் நல்லா கலந்து 4 இலை போதும் மருதாணி இலை, இதை நல்லா கலக்கி காலையில் வெறும் வயிற்றில் இவங்க குடிச்சிட்டு வந்தாங்கன்னா 7 நாளில் அந்த ரத்தம் போகிறது கட்டுப்படும். மருத்துவமனைக்கு கொடுக்குற செலவை நீங்கள் நேரடியாக உணவுக்கு செலவு செய்யுங்க. நேரடியாக உணவுக்கு செலவு செஞ்சேன்னா உங்கள் ரத்தம் அதிகரிக்கும். ரத்தம் அதிகரித்தா நோயினுடைய பாதிப்பு குறையும். நோயினுடைய பாதிப்பு குறைஞ்சா உடல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் இருந்தால் நீங்கள் நினச்சது மாதிரி உங்கள் வாழ்க்கை இருக்கும். உடல் ஆரோக்கியம் இல்லைன்னா படுத்த படுக்கையில் தான் இருக்கணும். அதனால் உடல் கெட்டு போயிடும். உங்களுடைய உடல் பாதுகாக்கணும்னா நாங்கள் இப்போ சொன்ன மருத்துவம் அனைத்தையும் செய்யணும். இந்த மருந்துகளை செஞ்சீங்கன்னா உங்கள் மகளை நீங்கள் காப்பாற்றுவீங்க. இது உங்கள் மகளுக்கு மட்டுமில்ல, மீதி இந்த தமிழக மக்களோ இந்த சேனலை பார்க்குற அனைத்து மக்களுக்கும் இது பொருந்தும். இது அவங்களுக்கு சொன்னாங்க, இது எங்களுக்கு இல்லைன்னு மட்டும் நினைக்க வேண்டாம். எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய மருத்துவத்தை தான் நாங்கள் சொல்லிட்டு வரோம். இதை யார் வேணாலும் செஞ்சு சாப்பிடலாம். அவங்க சாப்பிட்றவங்க அனைவருமே நல்ல நலமுடன் வாழ்வார்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன்.